அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 2 போய் 1 வரப்போகிறது. அலைச்சல் அவஸ்தி நீங்கி அதிர்ஷ்ட யோகம் என்ற ஒன்று வரப்போகிறது. எந்த 2 விஷயத்தில் போகப்போகிறது? எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது? கேதுனுடைய நட்சத்திர பெயர்ச்சியால் கேட்டதெல்லாம் கிடைக்கும். இன்றைய விதம் அதை பற்றி பார்க்க போகிறோம். பதிவு ஃபுல்லாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலில் ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலன்கள் மற்றும் சனி வக்ர பயிற்சி பலன்களை பதிவிட்டு வச்சு பார்க்காதவங்க சேனலில் பாருங்கள். கண்டிப்பாக சொல்ல இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே தர பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல் ஆப்ஷன் தெரியும் தவறாமல் செலக்ட் வச்சுக்கோங்க. அப்புறம் தான் நான் பதிவு வரக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, அஸ்த நட்சத்திரம் சந்திரபவனுக்குரிய நட்சத்திரம். சந்திரனுக்கு பகை கிரகம் இந்த கேதுபவன் என்று சொல்லலாம். ஆனால் போன ஜென்ம பூர்வ புண்ணியவர்களை எடுத்துக் கொடுக்கக்கூடிய 2 கிரகங்களில் ராகு கேது மிக மிக முக்கியமானது. அதில் கேதுவான் ஞானக்காரகன் மோட்சக்காரகன் சொல்லுவாங்க. அந்த கேதுவான் இந்த 2025 உங்களுடைய கன்னிராசிக்கு 12ஆம் வீடான சிம்மத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். உத்திர நட்சத்திரத்தில் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடியது. இந்த ஜூலை மாத முடிவுக்கு பிறகு சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் அடியெடுத்து வைக்கப் போகிறார். இதுவரை ஆத்மகாரனுடைய சாரத்தில் பயணித்தவர் இனி களத்திரக்காரனுடைய சாரத்தில் பயணிக்கப் போகிறார். அதாவது கெட்டவன் இனி நல்லவனாக மாறப்போகிறார். இல்லறத்தை கெடுத்தவனே இல்லறத்தை கொடுக்கப் போகிறார். கேதுவான் கடந்த 1.5 வருடமாக கன்னிராசியான உங்கள் மீது அமர்ந்து கொண்டு எந்த விதமான சுகபோகத்தையும் உங்களை அனுபவிக்க விடாமல் தடுத்து கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட கேது உங்களை விட்டு விலகி போனதே பல காரியங்களிலிருந்து ஒரு தடை விலகுது, மன தெளிவடையுது. இப்போ 12 இருந்து அதுவும் சுக்கிரனுடைய நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த கேதுவின் மூலமாக அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு எப்படி இருக்கப்போகுது? அதுலேயும் குறிப்பாக 12ஆம் வீட்டுக்குண்டான நிறைய யோக பலன் இருக்குது. அதில் 2 விஷயங்கள் போகப் போகிறது உங்களை விட்டு, நீங்க போகிறது உங்களை விட்டு. அந்த 2 விஷயம் எது அப்படின்னா, முதல்ல ஒரு கோர்ட்டு கேஸு வழக்குகள் சம்பந்தமான பிரச்சனை, அதிலிருந்து ஒரு விடுதலை, அதுக்குண்டான ஒரு முடிவு, மாமியார் வீட்டு பள்ளி பிரச்சனைகளுக்குண்டான முடிவு, சொந்த பந்த ஊர்களை விட்டு வேறு ஒரு ஊரில் போய் இருந்து கஷ்டப்பட்ட ஒரு நிலைப்பாடு, பிடிக்காத ஒரு வேலையை பார்த்து கொண்டு பிடிக்காத ஒரு கம்பெனியில் சிக்கி தவித்தது, பிடிக்காத ஒரு உறவுகளோடு மாட்டி தவித்தது, இப்படிப்பட்ட ஒரு அவஸ்தை, அந்த அவஸ்தையிலிருந்து நீங்க போகுது. அந்த அவஸ்தைக்கு ஒரு முடிவு இருக்க போகுது. இது முதல் விஷயம். 2வது, அலைச்சல்கள் தீரப்போகுது. எந்தெந்த விஷயத்தில் அலைச்சல் அப்படின்னா, தாய் தந்தையருக்காக அலைவது, அவர்களுடைய கடமைக்காக அவர்கள் ஸ்தானத்தில் இருந்து உங்கள் குடும்பத்தில் கூட பிறந்தவங்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு கடமைகளை செஞ்சு அவங்களுக்காக நேர பண விரயத்தை செலவு பண்ணுது, மற்றும் தூக்கத்தை இழந்து ஒரு வேலை தொழிலில் பயணம் நிறைய பண்ணி அடிக்கடி வேலை மாற்றம், அடிக்கடி தொழில் மாற்றம் செஞ்சுதுன்னது, ஒரு பொருளை அல்லது ஒரு இடத்தை, ஒரு சொத்தை விற்று வேறு சொத்து வாங்கி அதையும் நல்லபடியாக அனுபவிக்க முடியாமல் அதையும் விற்று, அல்லது சொந்த வீடு கட்டி பாதியில் நின்று அதை கட்டி முடிக்க முடியாமல் கஷ்டப்பட்டு அதுக்காக அலைவது, அல்லது கொடுத்த பணத்தை திரும்ப கிடைக்கிறது வாங்கிறதுக்கு அலைகிறது, அல்லது லோன் சம்பந்தமான விஷயத்திற்காக அலைவது. இப்படி அலைச்சல்கள், இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்வடையும். ஏன்னா கேட்ட இடத்துல கேட்ட மாதிரி கேட்ட விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போது. பணம் முதல் பிரச்சனைகளுடைய முடிவு வரை நிரந்தரமான வேலை, நிரந்தரமான தொழில் என அணையும். இது முதல் விஷயம். ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்கப் போகுது இந்த கேதுவான் பூர நட்சத்திரத்தில் பயணித்தால். ஏன்னா பூர நட்சத்திரம் சுக்கிரபவனுக்கு, சுக்கிரன் களத்திரக்காரர்கள். அப்போ அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு என்னங்க அப்படிப்பட்ட ஒரு நல்லது நடக்க போகுது அப்படின்னா, சுக்கிரனை பொறுத்தவரை நிச்சயம் கட்டிய வீடு, கார், 2 வீலர் வண்டி வாகனம் இதுக்கெல்லாம் காரகம் வைக்கக்கூடியவர்கள். இப்போ கேது பயணிக்கும்போது யாராலும் அழிக்க முடியாத, யாராலும் தடுக்க முடியாத, எந்த ஒரு காலகட்டத்தில் விற்க முடியாத உங்களுடைய பிள்ளைகள், அவருடைய பிள்ளைகள் பரம்பரையாக அனுபவிக்கக்கூடிய பூர்வீக சொத்து, பூர்வீக பொருட்கள், பூர்வீக தங்க நகைகள் போன்ற யோகத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போது இந்த ஒரு நேர காலகட்டத்தில் அதை வாங்குறதுக்கும், அல்லது அந்த மாதிரி பொருட்கள், பூர்வீக சொத்து விஷயங்கள் இருந்தால் அது உங்கள் கைக்கு வர வைக்கிறதுக்கும் யோகங்கள் உண்டு. தாய் வழி சொத்துக்கள், வாழ்க்கை துணை வழியில் சில சொத்துகள் வருமானங்கள் கிடைப்பதற்கும் யோக காலகட்டங்கள் நெருங்கி கொண்டிருக்குது. மேலும் மூத்த சகோதர சகோதரிகள், குறிப்பாக பெண் சகோதரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகள் குறைந்து அவர்கள் மூலமாகவே சில நன்மைகளும் ஆதாயங்களும் உங்களுக்கு கிடைக்கும்.
மிக முக்கியமாக ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில் ஒரு திருப்பம் ஏற்பட்டு மறுமணம் என்கிற ஒரு நல்ல ஒரு விஷயம், நல்ல ஒரு துணையோடு உங்களுக்கு மீண்டும் ஒரு தொடக்கமாகும் இந்த கேது நட்சத்திர பயிற்சி. சரிங்களா? ஸோ இப்படிப்பட்ட அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற வேளையில் நிச்சயம் உங்களுக்கு நிம்மதியான தூக்கத்தையும் தேவையில்லாத அலைச்சல்களுக்கு ஒரு முடிவையும் கொடுக்குறாரு இந்த கேதுவா. ஸோ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம், தோல் வியாதி உள்ளவர்களுக்கு உங்களால் முடிந்த மருத்துவ உதவி செய்யுங்க. கால் ஊனமானவர்களுக்கு நடப்பதற்கு தேவையான உபகரணங்கள் வாங்கி கொடுங்க. அதேபோல் பாத யாத்திரை கிரிவலம் செல்லக்கூடிய பக்தர்களுக்கு கால்வலி சம்மந்தப்பட்ட மருத்துவ நிவாரணை வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்லது. அன்னதானம் போன்ற விஷயத்தில் கலந்துக்குங்க. இந்த பெரிய பரிகாரம் செய்யும்போது ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு மிகப்பெரிய அளவு ஒரு நன்மைகள் நடக்கும். சரிங்களா? இந்த பற்றி பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள், மற்றும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜாவின் அன்பான வணக்கங்கள்.